ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக குரு பகவான் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு பரிசு கொடுக்க போகிறாரு. அந்த பரிசு வாங்க இவங்க தகுதியாக இருக்கணும் இல்லையா? அதற்கு இதை செஞ்சு தான் ஆகணும். அண்ட் இவங்க இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இப்போ என்ன ஒரு பெரிய ப்ளஸ், குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது. சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுலேருந்து இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ குரு பார்வைப்பட்டவுடனே இது ஓரளவுக்கு நல்லிஃபை ஆகும் அப்படின்றது உண்மைங்க. ஃபஸ்ட்டு விஷயம், மனதில் ஒரு பயத்தோடு கேரி பண்ணி நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எல்லா விஷயங்களும் இவருக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக. அந்த ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. அந்த புத்திசாலித்தனம் இவாளுக்கு எப்படி இருக்குன்றதுல அதி புத்திசாலிகள். பிஸ்னஸ் பண்றவாளுக்கு பார்ட்னர் சில பேர் பிரிஞ்சு போற அந்த அமைப்பு இருக்கு. எல்லா கஷ்டங்களையும் போகிறதுக்கு தான் குரு பகவான் வரார். அந்த குரு பகவான் படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அற்புதமா வச்சு தருவார். புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்று நம்மிடையே 4 சிறப்பு விருந்தினர்கள் கலந்திருக்கிறார்கள். குரு பயிற்சி 2026 புல்லான் பக்தி ஸ்பெஷலாக குரு பயிற்சி சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போறார், என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு 4 சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய ஸ்பெஷலான துல்லியமான கருத்துக்களை வழங்க இருக்காங்க. ஸோ எல்லா கெஸ்டையுமே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். முதல்ல டைரக்ட் கார் ரீடர் சாரா மேம் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ அடுத்ததா டாக்டர் தீபா அர்லாலன் ஜோதிடர் மேம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. ஸோ அடுத்ததா அனுபவம் வாய்ந்த ஜோதிடத்தை நிறைய தகவல்கள் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர் பஞ்சநாதன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. ஸோ நம்மிடையே 4வது சிறப்பு விருந்தினராக கூடுதலாக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ கன்னிராசி அன்பர்கள் மேம், கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. சில வருடங்களா 3 விதமான பிரச்சனைகளை சந்திச்சு வரீங்க அப்படின்னா, மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சூப்பராக வண்டி ஓட்டுவோம். ஆப்வியஸ்லி நீங்கள் சூப்பராக வண்டி ஓட்டுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, கண்ணியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே புதன் உச்சமடையக்கூடியது இல்லையா? எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கனாலும் இன்பில்ட்டாக ஒரு நாலேஜ் அப்படின்றது கேதர் பண்ணுவீங்க. அப்போ ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸாக தான் இருப்பீங்க. நான் பாட்டு சிவனேன்னு 2 வீலர் எடுத்துன்னு போனோம்மா. எடுத்துகிட்டு போயிட்டே இந்த திடீர்னு ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாயை இடித்து அது பார்த்திங்கன்னா நான் வண்டி மேலே நான் விழுந்து நாய் குடுகுடுன்னு எழுந்து ஓடிடுச்சு. ஆனால் எனக்கு பாருங்கள் காலில் ஒரு ராட் வச்சுருக்காங்க. கால் பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ட்ரோகான்ட்ரிக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கும் மேலே வண்டிக்கு நான் பல ஆயிரம் செலவு பண்ணேன். இப்படி ஒரு விஷயம் டிஃபால்ட்டாக நிறைய கண்ணி சொல்கிறாங்க. 2வது என்ன அப்படின்னா, இது வரைக்கும்மா என் பொண்டாட்டி இது பொதுவாக பாருங்கள், இந்த கார்னர் ராசிகளுக்குலாம் ஃபேமிலி ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வரைக்கும் நான் 2 வார்த்தை சொன்னால் என் பொண்டாட்டி 4 வார்த்தை பேசுவோம்மா. சரி ஓகே பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமாதானம் அப்படின்றது ஆகிடும். இப்போ என்ன ஆகுது, நான் 2 வார்த்தை சொன்னால் என் பொண்டாட்டி 400 வார்த்தை பேசுகிறாம்மா. பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? இப்போ எந்த அளவுக்கு எனக்கு இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, அடிச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கு மேலே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தோணுதுமா. இப்படி நிறைய கன்னிராசி ஆண்களும் சொல்கிறது உண்டு. கன்னிராசி பெண்கள் இதே கம்ப்ளைண்ட்டை கணவர் மேலே வைப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆக இது 2வது பிரச்சனை சொல்கிறாங்க. 3வது பிரச்சனைனா, இது வரைக்கும் ஐ எம் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, எனக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. திடீர்னு பயங்கர தலைவலி, ரொம்ப தலைவலி. நானும் ஏகப்பட்ட பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டும் என்னோட தலைவலி செட்டில் ஆகவே இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, என்னடா இவ்வளோ தலைவலின்றியே, வா நம்ம போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணலான்னு போட்டால் பிபி பார்த்திங்கன்னா 190 இருக்குது. அப்படியே ஷூட் அப் ஆகுது. 190 இருக்குது, 200 இருக்குது. ரீனல் த்ரெஷ்ஹோல்டே 180 தாங்க. அதுக்கும் மேலே என் கிட்னி எவ்வளோ தாங்குமோ அதை விட அதிகப்படியான பிபி எனக்கு இருக்குது. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, 3 நாள் நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களை வைக்கணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம், உங்களை பார்த்திங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக திடீர்னு மருத்துவ செலவுகள், இந்த 3 விதமான ப்ராப்ளம்ஸும் கண்ணி ஆன் அண்ட் ஆஃப் சில மாதங்களாக சில வருடங்களாக அனுபவிக்கிறீங்க. இப்போ என்ன ஒரு பெரிய ப்ளஸ், குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது. சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுலேருந்து இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு டைலமாலெல்லாம் இருக்கீங்க. இப்போ குரு பார்வைப்பட்டவுடனே இது ஓரளவுக்கு நல்லிஃபை ஆகும் அப்படின்றது உண்மைங்க. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், குரு பகவான் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார், லாபஸ்தானத்தில் குரு லாப குருவாக இருக்கார். கன்னிராசி அன்பர்கள், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க
அப்படின்னாலும் அதில் ஒரு பெருத்த லாபம் அப்படின்றத சந்திப்பீங்க. முக்கியமாக ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, கோயிலில் இருக்க ஆஃபீஸர்ஸ், புரோகிதர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு கல் எக்ஸ்ட்ரா லாபம் அப்படின்றதே கிடைக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஃபுட் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அடல்ட்ரேஷன் அப்படின்றதுல கவனம் வேணுங்க. நான் பால் வியாபாரம் பண்ணுறேங்க, தண்ணி கம்மியாக ஊற்றுங்க, புரியுதுங்களா? ஆக அடல்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதே மாதிரி 10 ரூபாய் பொருளை 10 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம். 10 ரூபாய் பொருளை 12 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம், 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம். 10 ரூபாய் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இது தாயத்துங்க, இது நான் வந்து ஜபிக்கப்பட்ட தாயத்து அப்படின்லாம் வந்து 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப்பில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுக்காது இதில் கவனம் அப்படின்றது இருக்கணும். கரெக்டான ஒரு விஷயத்த கரெக்டான ஆஸ்பெக்டில் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்றது வரும். அதுக்கும் மேலே உங்களுக்கு தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கும். உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். இது வரைக்கும் எனக்கு பெருசாக லவ் சக்ஸஸே ஆகலைங்க, கவலைப்படாதீங்க, இந்த முறை லவ் சக்ஸஸ் ஆகும். இது வரைக்கும் எனக்கு யூஜி பல முறை நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டேன், அட்டம் பண்ணிட்டேன், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடைக்கவே இல்லை. இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. நாங்கள் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோங்க, அந்த லவ் வந்து வீட்டில் அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய காதல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் முடியறதுக்கான வாய்ப்பும் உண்டு. பிஸ்னஸ் புதுசாக தொடங்குறவங்களுக்கு நல்ல இன்வெஸ்டரும் கிடைப்பாங்க. ஆக சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பக்காவாக அனலைஸ் பண்ணிவிட்டு நிதானமாக யோசித்து செயல்படுறீங்க அப்படின்போது நல்லது மட்டுமே நடக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் குரு பயிற்சி டைம்ல என்ன மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்க காத்துட்டு இருக்காரு? இந்த உபய ராசின்னு சொன்னாலே நம்ம முதல்ல மிதுனத்துக்கு பேசும்போதே நம்ம சொன்னோம், அந்த ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. அந்த புத்திசாலித்தனம் இவாளுக்கு எப்படி இருக்குன்னு அதி புத்திசாலிகள், கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லை, அதி புத்திசாலித்தனம். அதனால தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வருது. ஒரு ஒய்ஃப்ட்ட வந்து ஒரு சின்ன ஒரு முடிவு எடுக்கிறா, இந்த முடிவு வந்து இந்த பொருள் வாங்கலாம், இந்த புடவை வாங்கலாம், இந்த புடவை இப்போ வாங்க வேண்டாம், இது வாங்கினா உனக்கு அனாவசியம், இந்த இடத்துல இது வேண்டாம் அப்படின்னு ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்குமா அவங்களுக்கு? இவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பார். ஒரு கல்யாண விஷயம், பிள்ளைகளுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறா, வரன் பார்க்குறாங்க, வரன் பார்க்குறது, இந்த வரன் பார்க்குற இந்த முறை சரியில்லை. இன்னைக்கு பையன் மனசு திருமணத்துக்கு பையனோ பொண்ணோ அமையிறது கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு வரன காலத்துக்கு இருந்தாலும் முடிக்கணுங்கிறார். அப்படியே உடனே ஒய்ஃபுக்கு அந்த கோபம் வரும். இந்த மாதிரி அதிபுத்திசாலித்தனமான அட்வைஸ் எல்லாம் கன்னிராசி பண்ணும். ஆனால் வாழ்க்கை என்ன கேட்டாலும் இப்போ 7ல் சனி, பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பார்ட்னர் சில பேர் பிரிஞ்சு போகிறா, அந்த அமைப்பு இருக்குது. எல்லா கஷ்டங்களையும் போகிறதுக்கு தான் குரு பகவான் வரார். அந்த குரு பகவான் படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அற்புதமாக வச்சு தருவார். ஆஃபீஸில் சரியான பொறுப்பே கொடுக்கல, என் திறமையே ரெகக்னைஸ் பண்ணலைங்கிறவாளுக்கு உங்கள் திறமை இப்போ ரெகக்னைஸ் பண்ணுவா, அது நடக்கும். லாபத்தில் குரு பகவான் வந்தால் அது குரு பலன்னு பேர். அப்போ கல்யாணம் கூடி வந்துடும். கல்யாணம் தான் ஆயிடுச்சு சார், குழந்தை பாக்கியத்துக்கு தான் காத்துருக்கோம் சில வருஷமாக, இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுடைய ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்க, ஜமாயிங்க, ரொம்ப நல்லா வரும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, பலர் இப்போ போயின்னு இருப்பேன் வெளிநாட்டுக்கு, இன்னும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். நிறைய நன்மைகள் கன்னிராசிக்காரர்கள் காத்துருக்கு. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும் பாருங்க, இப்போ பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகளை நீங்கள் பெறப்போறீர்கள். வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் லாபம், பிஸ்னஸில் நல்ல லாபம், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், அப்படின்னு எல்லா நன்மைகளையும் குரு பகவான் உங்களுக்கு தரப்போறார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர் சார். கன்னிக்கு வந்து தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலனை கொடுத்துருக்கீங்க சார். கன்னிராசினியர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய காத்துட்டு இருக்காரு? கன்னிராசி நண்பர்கள் குரு பயிற்சி பலன்கள் 2026. இதில் வந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மனதில் பயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதில் ஒரு பயத்தோடு கேரி பண்ணி நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எல்லா விஷயங்களும் இவருக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பண வரவுகள் இத்தனை நாள் எனக்கு எதுவுமே அமையலை, இப்போ அமையும், ஆனால் இப்போ தான் அமைஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. குழந்தைகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த பலன்லாம் எனக்கா சார் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது கன்னிராசி அன்பர்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் நண்பர், இவர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார், எனக்கு இங்கே நல்லா வருமானம் வந்துட்டுருக்கு, ஆனால் இதை விட்டுட்டு இவருக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னால் ஏமாந்துருவாங்க. நான் சொல்கிறது இவருக்காக இல்லை, இவருக்காக போனால் ஏமாந்துருவாங்க.
அப்போ அந்த மாதிரி யாரையும் நம்பி போகிறதுல சற்று கவனம் என்பது தேவையாக இருந்து கொண்டிருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 7 சனி இருந்தால் கல்யாணம்லாம் ஆகாது சார் அப்படிலாம் சொல்லுவாள். கல்யாணம் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துடைய வற்புறுத்தல், உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, ஜாதகமெல்லாம் பார்க்க வேண்டாம் சார், பொருத்தம் அதெல்லாம் பார்த்தாச்சு சார், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்கூல் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தியேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தந்தையார் செய்த வேலைகளை எடுத்து தான் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டும். அதே மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணங்களில் சில காரியம் தடங்களாய் அந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சிறு பிரயாணத்தின் மூலமான காரிய வெற்றிகள் உண்டு. இடம் மாற்றம் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். விரும்பினவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் பிரிந்து போனவர்கள் திருப்பி சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இருப்பினும் பயத்தோடு கேரி பண்ணுவீங்க. சில நேரங்களில் ஆயுள் காரகன் ராசியை பார்க்குறதங்காட்டி சின்ன உடம்புக்கு வந்துட்டால் கூட மேடம் சொன்ன மாதிரி பெரிய விஷயமா யோசிப்பாங்க. ஐயோ அப்படி ஆயிருமா, பிளட் ப்ரெஷர் கிஷர் அதெல்லாம் யோசிப்பாங்க. கவனம் என்பது தெரியும். கன்னிராசி என்பவர்களுக்கு டேரட் கார்ட் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? மெசேஜ் கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இவங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ். முதல் ஒரு விஷயம் பண்ணணும்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு பெரிய கப்பல் இருக்குது, கேப்டன் எப்போவுமே நிதானமான ஒரு போக்கில் தான் இருப்பார். இப்போ பெரிய அலை வருது, கப்பல் அப்படியே ஜக்கில் ஆகுது, பயணிகள்லாம் பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க. கேப்டன் வந்து திடமாக இருப்பார், பார்த்துக்கலாம், கூலாக இருப்பார். ஏன்னா அவர் கேப்டன், அவருமே தரனா கப்பல் கவிழ்ந்துடும். முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி காப்பாற்றுவார். அந்த கண்ட்ரோல் இவங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ அந்த கப்பல் கேப்டன், கப்பல் இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களோட ஃபேமிலி, இவங்க எடுத்துகிட்டு இருக்க விஷயங்கள் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அதோட கேப்டன் இவர் தான். ஸோ அந்த கேப்டன் கரெக்டாக இருக்கணும். அதற்கு இவரோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். உணர்ச்சிகளை கண்ணா பின்னான்னு அலைய விட்டால் கப்பல் கவிழ்ந்துடும். நம்ம கையில் தான் இருக்குது. அப்புறம் மற்றவங்கள சொல்லி குறையே இல்லை. ஸோ அதை வந்து இவர் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் இப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக குரு பகவான் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு பரிசு கொடுக்க போகிறாரு. அந்த பரிசு வாங்க இவங்க தகுதியாக இருக்கணும் இல்லையா? அதற்கு இதை செஞ்சு தான் ஆகணும். அண்ட் இவங்க இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். உடல் ரீதியாக, யோகா ரீதியாக சூரிய நமஸ்காரம் ஒன்று இருக்குது. யோகா இல்லாமல் மெடிடேஷன் ரீதியாக சூரிய நமஸ்காரம் இருக்குது. அப்படி இவங்க செய்யும் போது என் வாழ்க்கையில் எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும், என் வாழ்க்கையில் எப்போ தான் சூரியன் உதயம் ஆகும், அவங்க வாழ்க்கையில் சூரியன் உதயம் ஆகும், அதற்கு சூரிய பகவானோடைய அருளும் இவங்க பெறுற மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது சேர்ந்தே குரு பகவானோடைய அருளும் பெறும். ரெண்டுமே கிட்டத்தட்ட குரு பகவான் நம்ம மஞ்சள் நிற நாயகன், அந்த நம்ம கலர் வைப்ரேஷனில் தான் கொண்டு வரும். சூரியனும் ஆல்மோஸ்ட் அதே தான். ஸோ இது ரெண்டும் பண்ணும் போது கப்பல்லாம் கவிழாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்குது.